எந்த மொழியும் எதிரான மொழி அல்ல, ஆனால் தமிழ் போல் மேலானது எதுமில்லை என்பதனை நான் கண்டியில் 3 வருடங்களும் யாழ்ப்பாணத்தில் 3 வருடங்களும் சேவையாற்றும் போதுதான் உணர்ந்தேன் என முன்னாள் இந்திய துணை தூதுவர் நடராஜன் தெரிவித்தார். தமிழ் பண்பாட்டு அனைத்துலக மாநாடு 2ஆம் திகதி நுவரெலியாவில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நான் 10 அயல் நாடுகளில் சுமார் 40 வருடங்களுக்கு மேல் சேவையாற்றியிருக்கிறேன். ஆகவே தமிழ் பேசுவதற்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கவில்லை. தாய்மொழி விட்டு போய்விடுமோ என்ற கவலை எனக்குள் இருந்தது. ஆனால் இலங்கைக்கு வந்து மலையக மக்களிடமும் யாழ்காண மக்களிடமும் பழகிய பின்தான் நான் தமிழ் பேசுவதையே உணர்ந்தேன். ஆகவே எனக்கு நல்ல தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் இலங்கை தமிழர்கள் என்ற வகையில் நான் பெருமையடைகிறேனே. எந்த மொழியும் நமக்கு எதிரியான மொழியும் கிடையாது. எல்லா மொழிகளும் அவசியம். ஆனா நான் தமிழ்ல பேசினா ஓரளவுக்கு தமிழ்லே பேச வேண்டும். ஆங்கிலத்தில் பேசினால் நான் ஆங்கிலத்திலே பேச வேண்டும். எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மொழிகள் தெரியும், அயல்நாட்டு மொழிகள். ஆனால் இருந்த போதிலும் என் வாழ்க்கையில் எனக்கு உயிருக்கு உயிரான ரொம்ப பிடித்தமான மொழி என்றால் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்பதில் இந்து செய்தித்தாள் தமிழிலும் வருகின்றது. அந்த தமிழ் செய்தித்தாளையும் வாங்கி அவ்வப்பொழுது நான் வாசிப்பது உண்டு. அதனால் எனக்கு தமிழை நான் இவ்வளவு 60 வயசுக்கு மேலாயிட்டாலும் தமிழை எனக்கு கற்றுக் கொடுத்தது இலங்கை தமிழர்கள் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அதாவது சொல்லுவாங்கல்ல, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு. அது உண்மையிலே எனக்கு அப்படித்தான் நிறைய இடங்கள்ல தோன்றும். யாதும் ஊரே யாவரும் கேள்வி, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் நிறைய அயல்நாட்டுக்கார நண்பர்கள் எனக்கு இருக்கின்றார்கள். அவர்களிடம் நான் பேசும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நான் திருப்பி அவர்களிடம் ஒரு மன நெகிழ்வுடனும் மகிழ்ச்சியுடனும் கூறுவது உண்டு. நிச்சயமாக நான் நுவரெலியாவுக்கு வர வேண்டும் என்று அவரிடம் நானே கூறினேன். அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய அன்பான தமிழ் உறவுகள், இந்த மலையகத்து உறவுகள், எங்கள் தொப்புள்குடி உறவுகள் இங்கே ஏராளமானோர் வாழ்கின்றார்கள் என்பதற்காகவே நானும் என்னுடைய துணைவியாரும் வந்திருக்கின்றோம். நான் அவர்களிடம் வழியில் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன், நான் சொர்க்க பூமிக்கு வருகின்றேன், சொர்க்க பூமியாக தெரிகின்றது என்று. நான் சும்மா பேச்சுக்குன்னு சொல்லலை, அதை நான் உண்மையிலே உணர்ந்தேன். இந்த கண்டியிலிருந்து நுவரெலியாவுக்கு வரும் பொழுது நான் இனிமேல் சொர்க்கத்துக்கு கூட போகணும்னு அவசியமே இல்லை, ஏற்கனவே சொர்க்க பூமியில வந்தேன் என்பதை நான் உணர்ந்தது ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்குது. அதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் நிறைய பேருக்கு என்னுடைய ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூலில் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன். அதாவது நான் ஒரு 10 அயல் நாடுகளில் பணிபுரிஞ்சிருக்கேன். எப்படி சரண்யா மேடம் இங்கே வந்துட்டு போனவங்க எப்படி இந்த வெளியுறவுத்துறையில் இருக்கின்றார்களோ அதே போன்று நான் ஒரு 40 வருடங்கள் வெளிநாடுகளிலே பணிபுரிந்தேன். நம்ம தமிழ்நாட்டில் கூட நான் ஒரு 40 வருஷமா இருக்கவே இல்லை. அதனால கிட்டத்தட்ட தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. நிறைய, அதாவது வீட்டில் பேசலாம், ஆனால் மேடையில் பேசணும்னா ஓரளவுக்கு நல்ல தமிழ் பேச வேண்டும் அல்லவா. அந்த வகையில் எனக்கு அந்த நம்மளுடைய தாய்மொழி கிட்டத்தட்ட விட்டு போய் விட்டது என்று நான் கருதுவேன். சில நேரங்களில் வருத்தப்படுவேன். ஆனால் நான் இலங்கையில் கண்டியில் 3 வருடங்கள், அதற்கு பின் யாழ்ப்பாணத்தில் 3 வருடங்கள் துணை தூதுவராக பணிபுரிந்தது. அது எனக்கு பெரிய பாக்கியம் என்று கூறுவேன். என்றால் இங்க அப்புறம்தான் நான் தமிழை ஓரளவுக்கு நல்லா பேச முடிகின்றது என்பதை நானே உணர்கின்றேன். அதனால் நான் ஓரளவுக்கு தொடர்ந்து ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசுவதற்கு முக்கிய காரணம் மலையக தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் என்று கூறுவதில் நான் பெருமைப்படுகின்றேன்.